शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. வித்தியாச நிராசம் ஆன பிறகு பிரமாத நிராசம் விஷ்ணுக்கு காது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்து இப்ப என்ன பண்ணாரு கடைசியா இப்போ ஆத்மனிஷ்டா இருந்தாங்க. ஆத்மனிஷ்டையை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அதுல சொல்லும்போது எப்படி புரிச்சா போன கிளாஸ்ல இருக்குன்னு சொன்னா 341 ஸ்லோகம். சர்வாத்ம சித்தையே பிக்ஷோஹோ கிருதஸ்ரவண கர்மணா சமாதிம் விததாதி ஏஷா சாந்தோ சாந்தயிதி ஸ்ருதிஹி. சர்வாத்மபாவம் பெற வேண்டுமானால் சித்திக்க வேண்டுமே என்றால் எல்லாம் சர்வம் எதையும் ஆத்மா அப்படின்னு பார்க்கறதுதான் ஞானியினுடைய நிலை. அந்த நிலையை பெறதான் நம்மளுடைய கோல். அப்படிப்பட்ட அந்த சர்வ ஆத்ம சித்தையை சர்வாத்ம பாவனை சித்திக்கும் பொருட்டு சித்தையே என்ன பண்ணோம்? பிக்ஷோகோ இந்த சன்னியாசிக்கு இதுல பிரவர்த்திக்கக்கூடிய இந்த வேதாந்திக்கு கிருதஸ்ரவண கர்மணா கிருதஸ்ரவணம் ஒரு குரு கிட்ட இருந்து உபதேசம் பெற்ற இந்த ஸ்ருதி வாக்கியங்களை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய காரியம் கிருத ஸ்ரவண கர்மணா. எதுக்காக? சர்வாத்ம சித்தையே. யாருக்கு? பிக்ஷுக்கு. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சாந்த சாந்தா. சாந்தம்னா மனோ நிகிரகா, சாந்தம்னா இந்திரிய நிகிரகா. இப்படி மனத்தையும் இந்திரியங்களையும் அடக்கினவனாக இருந்து கொண்டு ஏகா ஸ்ருதி சமாதியும் விததாதி. இந்த ஸ்ருதியானது இவனுக்கு சமாதியை விதிக்கிறது அப்படின்னு. எந்த ஸ்ருதியானது? பிரதாரண்யக ஸ்ருதியில தஸ்மாத் ஏவம் விது. இப்படி யார் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் சாந்ததாந்த உபரதிதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவாத்மானம் பஷ்யதி அப்படின்னா. தஸ்மாத் ஆகையினால் ஏவம் விது இப்படி குரு கிட்ட சிரவணம் பண்ணவன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சாந்த சாந்த உபரத. சாந்தே மனோ நிகிரகா, தாந்தி இந்திரிய நிகிரகா, உபரதி ஸ்வகர்மத்தையே நிரதனா இருந்து கொண்டு எல்லா விஷயத்திலிருந்தும் இது வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டு உபரதி திதிக்ஷு எதிலேயே அன்இன்வால்வா இருந்து கொண்டு திதிக்ஷு. அதனால் சுக துக்காதி தைஷ்ணுக்கும் திதிக்ஷு. வெற்றி தோல்வி சீதம் உஷ்ணம் இதெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையோட இருக்கிறவன் சமாஹிதோ புத்வா மனம் சமாதான நிலையை அடைந்து. இதுல ஸ்ரத்தா விட்டு போச்சு. ஏன்னா அவன் ஸ்ரத்தையோட தான் ஆரம்பத்திலேயே வந்துட்டான். இந்த அதிகாரியே சாந்த தாந்த உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இருக்கிறவன் தான். இது எல்லாம் வேதாந்தம் கேட்க 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 இவனுக்கு நல்லா பிடிபட்டு இந்த சாந்தெல்லாம் பண்ணதுனால அவன் ஆத்மன்யேவ ஆத்மானம் பட்சதி. இந்த ஆத்மாவை எங்கும் நிறைந்த அந்த பரபிரம்மை தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய மனசானையே பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த சொல்லியிருக்கு. அதாவது சமாதி நிலையை கைகூட பெறுகிறான் அப்படின்ற அர்த்தம். சமாதி நிலைனா என்ன அப்படின்னாக்க இவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போற நிர்விகல்பக சமாதி சவிகல்பக சமாதி அப்படின்னு 2 விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. இப்போ அதுல சவிகல்ப சமாதி அப்படின்னாக்க கேவல யோக சாஸ்திரம் இல்லாமல் வேதாந்த சிரவணத்தோட கூடி யோகாபியாசம் பண்ணாதான் இது பாசிபிள் அப்படின்ற ஒரு பட்சத்தை வச்சிருந்து ஞாத்ரு ஞானாதி விகல்ப லய அனபேட்ச அத்விதீய வஸ்துனி அதாகாரத்தையா சித்தவృத்தே அவஸ்தானம் சவிகல்பக சமாதி அப்படின்னு டெபினிஷன். சவிகல்பக சமாதி அவர் எப்படி பண்ணாருன்னா அந்த சவிகல்பக சமாதியில அவர் உட்கார்ந்து இருக்கும் போது நல்ல வேதாந்தத்தை சிரவண மனனம் பண்ணியிருக்காரு. சிரவண மனனம் பண்ணினா கூட அவருக்கு இன்னும் கூட அந்த ஆத்மா பரமாத்மாதான் சத்தியம் பாக்கி எல்லாம் பொய் அப்படின்ற அறிவு இருந்தாலும் இருந்து கொண்டு அவர் சமாதி நிலையில உட்கார்ந்து கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருக்காரு. ஆனா அந்த நிலையானது என்னன்னா திருப்பி அவர் கீழே வரக்கூடிய நிலை. கொஞ்ச நேரம் அப்படி இருப்பாரு, கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி வந்துடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க அவருக்கு இந்த ஞானம் ஞாபக ஞேய ஞானம், நான் இதை அறிந்து கொண்டிருக்கிறேன், இது அறியப்பட வேண்டிய பொருள் பிரம்மன் தான் அப்படின்னு இந்த ஞானத்துடன் கூடி அவர் சமாதியில உட்கார்ந்துருக்காரு.
அப்படி இருக்கிறதுனால இந்த திருப்பதி இன்னும் அவருக்கு இருக்கதான் இருக்கு. அதனால என்ன ஆச்சு, அவர் சமாதியில இருக்கும் பொழுது அப்படியே உட்கார்ந்துருக்காரு. சமாதி கலைஞ்ச உடனே அவர் விளையாடு. ஆனா இதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு. இந்த சமாதியை அவர் பண்ணி 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 அவர் எந்த நிலையை எழுதுறாருனாக்க நிர்விகல் பக்க சமாதி அப்படின்னு ஒரு நிர்விகல் பக்க சமாதி என்ற ஒரு நிலையை அடையிறார். அந்த நிலைதான் ஆத்ம ஞானிகள்லாம் இருக்கக்கூடிய நிலை. அதுல இருந்து அவர்கள் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் வேணாலும் அவர்களால் உட்கார்ந்து இருக்க முடியும் அந்த பிரம்ம ஞானத்தோட. அதே சமயத்துல அவர்கள் இறங்கி வந்தா கூட எல்லாரையும் பிரம்மமாவே தான் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவங்க சிதப்பிரஜ்ய காபாஷா ஹிமாசீட்ட கம்ரஜேட்ட அப்படின்லாம் கேட்டாரு. அதுக்கு பதிலாக சொல்லப்பட்டவர் இந்த நிர்விகல்பக சமாதித்தனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானிகள். இவர்கள் தான் அந்த ஞானத்தை பரோட்சமாக இருக்கக்கூடிய ஞானத்தை அந்த யோகம் பண்ணி 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 இவர்கள் என்ன பண்ண நிர்விகல்பக சமாதியாக அது பரிமாணம் அடைஞ்சு அதுல என்ன ஆச்சுன்னாக்க இந்த ஞாத்திரு ஞானம் ஞேயம் என்ற 3 ஒரு நிலையும் போய் வெறும் பிரம்மமாகவே அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிர்விகல்பகாக்கு ஞாத்திரு ஞானாதி விகல்ப லய அபேட்ச இதெல்லாம் லயமாயிடுது. அங்க லய அனபேட்சியான இந்த லயம் இன்னும் வரல அவனுக்கு இதுக்கு. இங்க இவருக்கு அந்த லயமே வந்துட்டு அவருக்கு எல்லாம் வந்த பிறகு அத்விதீய வஸ்துனி அந்த பிரம்மத்திலேயே சதாகாரதாயாக அப்படியே பிரம்மமாகவே அவர் அந்த சித்தவருத்தி அங்க இருக்கு. இந்த சித்தவருத்தியானது அஜானத்தை நாசம் பண்ணிருக்கு. அஜானத்தை நாசம் பண்ண உடனே இப்போ ஒரு விளக்கு இருக்கு. இந்த விளக்க அந்த ஒரு கூடையில மூடி வச்சு அதுக்கு மேல ஒரு கம்பளத்தை போட்டான். கம்பளத்தை போட்ட உடனே என்னாச்சு, அந்த விளக்கு இருக்கிறதே தெரியல. உடனே என்ன பண்ணா அந்த கம்பளத்தை வெளியில எடுத்த உடனே என்னாச்சு, அந்த கூடையை எடுத்த உடனே அந்த விளக்காக தெரியுது. இப்படி இந்த சித்த விருத்தியானது இப்படி அஜானத்தை நிவர்த்தி பண்ணி அந்த ஒளியை காமிக்கிறது. இது ஒரு ஸ்டேஜ். ஆனா இந்த ஒளியை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒளி உங்களுக்கு வேணுமா? பல வியாப்தி கிடையாது. விருத்தி வியாப்தி மக்களுக்கு சித்த விருத்தி அவிகல்பக சமாதியில அதுவும் தேவைப்பட்டது. அவருக்கு ஞாதா அப்படின்ற அறிவும் தேவைப்பட்டது. ஆனா நிர்விகல்பக சமாதியில அவர் எப்படி இருக்காருன்னா அந்த பல வியாப்தியில அதை எரியறதுக்கு இன்னொன்னு பார்க்க வேண்டாம். அவரே அப்படியே பிரம்மமாயிட்டார். எப்படி சேத்தாங்கோட்டையை போட்டாங்கன்னாக்கா அந்த தண்ணியானது எப்படி அதுவும் எல்லா அஜானத்தையும் போட்டு தானும் இறங்கி இருக்கிறது சுத்தமான ஜலமா இருக்கும். அதே மாதிரியே இவர் நிர்விகல்பக சமாதியில இருக்கக்கூடிய ஞானியானவர் அப்படியே ஆத்மஸ்வரூபமாகவே அவர் பரமாத்மாவாகவே இருந்திருக்கார். பரமாத்மாவே இருந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்னாக்க இந்த நிர்விகல்பக சமாதியில 2 விஷயம் நடக்கிறது. அது எப்படின்னாக்க சிரவணம் மனனம் இது 2 அவர் நிச்சயமா பண்ணிருக்கணும். சிரவணத்தையும் பண்ணிருக்கணும், மனனத்தையும் பண்ணிருக்கணும். எதுக்காக பண்ணாருன்னாக்க சமாதி அபியாசத்துக்காக இத பண்ணிட்டு இருந்தார். இத பண்ணதுனால அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க பிரம்மபாவம் பிரபலீகரணம். பிரம்மபாவம் நல்ல பிரபலமாக ரமணமான நிதித்தியாசனம் பண்ணி நிர்விகல்பக சமாதியில இருக்கிறவருக்கு பிரம்மபாவனானது பிரபலமா இருக்கு, அவருக்கு பிரபலீகரணமா இருக்கு. ஆனா இவருடைய பின்னாடி இருக்கக்கூடிய வாசனைகள் மனசு இதெல்லாம் இருந்தது இல்லையா, இப்ப இதெல்லாம் அவருக்கு நாசமாகணும். வாசனைகளும் போனோம், நாசமாகணும், இவர் ஞானிய ஆகணும். அப்படின்றதுனால இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஜீவபாவம் துர்பலீகரணம், இவருடைய ஜீவபாவம் துர்பலீகரணமாகணும். இப்போ நிர்விகல்பக சமாதியா இருந்தாலும் சவிகல்பக சமாதியாக இருந்தாலும் யோகத்தை அபியாசம் பண்றவர் சிரவண மனனத்தை கேட்டவர் தான். அந்த சிரவண மனனத்தினால இவருக்கு எதாச்சு அப்படின்னு சொன்னாங்க பிரம்மபாவம் நல்லா சித்திச்சு. ஆனாலும் இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அநேக ஜென்ம சம்பிராப்தமா இருக்கக்கூடிய அந்த வாசனைகள்லாம் இதற்கு இருந்துட்டே இருக்கு. அந்த வாசனைகள்லாம் எப்படி ஜெயமாகும் அப்படின்னா நிதித்தியாசனம் மூலமாக தான் பண்ணோம். இப்போ அந்த நாலேஜ் வருது அப்படின்றது பிரம்மத்தை தெரிந்து கொள்றதுக்காக வரக்கூடிய நாலேஜ் சிரவண மனனத்துல இருக்கு. இந்த நிதித்தியாசத்துல வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் போகிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த நிதித்தியாசம் இப்படி இருந்து கொண்டு பிரம்மபாவத்தை பிரபலீகரணம் பண்ணி ஜீவபாவத்தை துர்பலீகரணம் பண்றவர்கள். இத எப்படி பண்ணாங்கன்னா சிரவண மனனத்தை ரிப்பீட்டடா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு நினைக்கிட்டே அவர் சமாதியில ட்ரை பண்ணிட்டு உட்கார்ந்ததுனால அவருக்கு பிரம்மபாவம் பலீகரணமாச்சு. அந்த பிரம்மபாவம் பலீகரணமாக இவர்கிட்ட என்ன ஆச்சுன்னா இந்த வாசனை எல்லாம் ஜெயமாயிட்டே வந்துச்சு.
அந்த க்ஷயமா இருக்கும்போது ஜீவபாவன் அந்த பால்ஸ் மோஷன் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட இருக்கக்கூடிய இவருடைய ஐடென்டிட்டியானது அப்படியே அந்த நோஷன் ஆனது நிவர்த்தி ஆயிடுச்சு, துர்பலமா ஆயிடுச்சு. அதாவது மைண்ட்ல இருக்கக்கூடிய 9 விதமான ரசங்கள் எல்லாம் மனசுல இருக்கு. அந்த மனசுல இருக்கிற ரசங்கள் எல்லாம் இவருக்கு போயிட்டு இவர் என்ன சொச்சமா பிரம்மபாவத்தையே இருந்து கொண்டிருக்காரு. அதனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க ரவணம் மனநம் நிதித்தியாசனம், ரவண மனநத்தினால பிரம்மபாவம் பிரபலீகரணம், நிதித்தியாசனத்தினால ஜீவபாவ துர்பலீகரணம். இது 2 காம்ப்ளிமெண்டரி. இது 2 சேர்ந்து யார அனுபவிச்சு அதே நிலையில உட்கார்ந்து இருக்காரோ அவர்தான் நிர்விகல்பக சமாதியில இருக்கக்கூடிய ஞானிகள். இந்த நிர்விகல்பக சமாதிய சரியா புரிந்து கொள்ளாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, யோக ஆச்சாரியால் சொல்லல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆச்சாரியால் சொல்லல, எந்த யோகத்தை சொல்லுன்னா யோக சாஸ்திரம் படி வந்தான்னாக்க சொல்லல. அந்த யோக சாஸ்திரம் யோகம் இல்லாத எத்தனையோ உபனிஷத்துகள் நம்மளுடைய பிரபலமா இருக்கிறது நம்ம 10 தான். ஆனா நிறைய உபனிஷத்துலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமாதியை பற்றி எல்லாம் பேசுற உபனிஷத்துகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய அவதூதர்கள், நம்மளுடைய பண்டைய ஆச்சாரியார்கள் எல்லாமே எல்லாம் காட்டுல போய் உட்கார்ந்து மூலிகையை வாயில வச்சுட்டு இந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சிந்தனை பண்ணி பண்ணவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இது இல்லன்னு ஒரு காலத்திலையும் நிராகரிக்கவே முடியாது. ஆச்சாரியானுடைய அபிப்பிராயம் என்னன்னா, ரவண மனன நிதித்தியாசனம்னு தெரிஞ்சுட்டு வேதாந்தத்துல பண்ணக்கூடிய யோகத்தினால வரக்கூடிய சமாதி அவர் சமாதின்னு ஒத்துட்டு இருக்காரு. அங்கங்க ஒத்துட்டு இருக்காரு. இவங்க சொல்லும் போது நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும், அவாமையே தப்பு இல்லை. யோக சாஸ்திரம் மூலமா வருதுன்னா நம்ம ஒத்துக்கலாம். வெறும் யோகத்தினால இது வரவே வராது. யோகத்தினால பாவத்தோட இவன் உட்கார்ந்தாங்க. யோக சாஸ்திரத்துல என்ன சொல்றது, ஈஸ்வரன் வேற நம்ம வேற அப்படின்னு சொல்றது. எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரன் சொல்றது. அந்த பிலாசபி மூலமா பார்த்தா அது கண்டிக்கத்தக்கதான். ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ அது எல்லாம் இருக்கு. அவன் சகஜ பாவம் சொல்லலாம், அசம்பிரத்தியாசம் பாவம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், தத்துவமசின்ற அந்த வாக்கியத்துல இவர் கேட்டு அந்த பிரம்மபாவ வலீகரணம் அப்படின்ற ஒரு இடத்துல ரமண மனத்துக்கு வரும். ஆத்ம நிஷ்டையா இருக்கணும்னு யோக சாஸ்திரத்திலயும் சொல்லியிருக்காரு. ஆனா யோக சாஸ்திரத்துல ஈஸ்வர பிரணிதாசா அப்படின்னு சொல்றதுதான் இந்த சந்தேகம் வருது. ஆனா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்லும் போது எதை மனசுல வச்சுன்னு இந்த வேதாந்த ஜன்யமான இந்த அகண்டாகார விருத்தியை மனசுல வச்சுட்டுதான் இவ பேசுறான். அப்படிப்பட்ட அகண்டாகார விருத்தின்றது எந்த இடத்துல நன்னா புரிக்கிறதுன்னா நிர்விகல்பக சமாதியில தான் புரிகிறது. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆச்சாரியா நீங்க கிளியரா சொல்ல போறாங்க. அதுக்கு ரொம்ப பிரமாணமா இந்த இடத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம், இது மாத்திரம் இல்ல, இவர் என்ன பண்றாரு ஆச்சாரியா 342வது ஸ்லோகத்துல அதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. 353வது ஸ்லோகத்துல அதை பத்தி விஸ்தாரமா பேச போறாரு. அதனால இதனுடைய பிரமாணம் எவ்வளவு முக்கியமா இருந்ததுன்னா அவ்வளவு ஸ்லோகத்துல சொல்ல போறாரு, நம்ம பார்க்க போறோம். ஆக இப்படி இந்த நிர்விகல்பக சமாதியை இங்க இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த நிர்விகல்ப சமாதியை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அவ என்ன பெரிய ஆச்சாரிய எல்லாம் சொல்லியிருக்காருனாக்க, ஜலாகாரித்த லவண அனவபாசேன ஜலமாத்திர அவபாசவது இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு நிர்விகல்பக சமாதி. தண்ணியில உப்பு போய் நல்லா கலந்துட்டுன்னா உப்பானது தெரியவே இல்லை, ஜலம் மாத்திரம்தான் இருக்கு. அப்படி இந்த வாசனை எல்லாம் இவருக்கு க்ஷயமான உடனே இவர் அந்த பிரம்மத்தோடயே இருக்கிறதுனால அந்த பிரம்மபாவனே அவசிச்சது. சிவகேவலம் சிவமத்திரம் தான் அவசிச்சது அப்படின்ற நிலைமை வேதாந்தம் எல்லாம் சொல்ற நிலைமையை தான் இந்த நிர்விகல்பக சமாதித்தனா இருக்கக்கூடிய ஞானி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இந்த பிரகரண கிரந்தத்துல ஆச்சாரியார் விஸ்தாரமா சொல்ல போறார். ஆரூட சக்தே ரகமோ விநாசா கர்த்தும் சக்யா சஹசாபி பண்டிதை ஏ நிர்விகல்பாக்கிய சமாதி நிச்சலாஹ சானந்தர அனந்த பவாகி வாசனா ஆரூட சக்தே. தன்னுடைய சக்தியினால இந்த ஜீவ பிரம்மா இந்த அநேக உபனிஷத்துகள் அநேக மகா வாக்கியங்களை போதிக்கிறது. நமக்கு நம்ம பிரபலமா 4 விஷயத்துக்கு தான் தத்துவமசி. அது ஒரு சாம்பிள் தான். அந்த 4 வேதத்துக்கு 4 தத்துவமே தவிர அநேகமா எல்லா சொந்த இடத்துலாம் உபநிஷத்துல நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தி பேசிட்டு தான் இருக்கு. அப்படி அதை நன்னா புரிந்து கொண்டவர் அவரோட சக்தியே நன்னா நிலைநிறுத்தி கொண்ட அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நன்னா நிலைநிறுத்திட்டு அகமகா விநாசகா
அந்த அகங்காரம்ன்றது இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. அது ரிஃப்ளெக்டட் விஷயத்தை போய் நானும் நினைச்சது தப்புன்னு அதை நன்னா அதுக்கு விநாசம் ஏற்பட்ட பிறகு பண்டிதைகி அப்படி அறிவாளியாக இருந்தா கூட, அந்த பண்டிதனாக இருந்தா கூட சகசா கற்பம் சக்தியா அது உடனே அது வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சொல்றாங்க, நீங்க என்னதான் படிச்சாலும் உங்களுக்கு ஜீவபுரம் ஐக்கியம்னு சொன்னாலும் அந்த ஜீவபுரம் ஐக்கியமானது உங்களுடைய நாலேஜா நிக்கிறதே தவிர அது அசிமிலேட் ஆகி நீங்களா அது மாறல. அது மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா நிர்விகல்பக சமாதித்தனாக உட்கார்ந்து இருந்தாதான் அது வரும். அப்படின்ற அர்த்தத்துல நிர்விகல்பம் அவன் என்ன சொல்றான்னா நிர்விகல்பாக்கிய சமாதி ஜலாகா, எவர்கள் இந்த நிர்விகல்பம் எனப்படும் அந்த சமாதியில் அசையாத புத்தியோட நிச்சலமா இருக்காங்க. தியான யோகத்துல கூட விவாத ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தீபம் மாதிரின்னு பெற்ற பரமாத்மா கூட இது சொல்ற. இப்படி அசையாத புத்தியாக இருந்து கொண்டு ஆனந்தரா இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம அனந்த வாசனாகி, எத்தனையோ ஜென்மால நம்ம அனந்த பவாகி வாசனா, எத்தனையோ ஜென்மாக்களாக நம்ம சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாசனைகள் எல்லாம் போகணும்னாக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படி உட்கார்ந்தாதான் எண்ணற்ற பிறவிகள்ல எண்ணிலடங்காத வகையில வளர்ப்புது. இதெல்லாம் இந்த நிர்விகல்பம்ன்ற அந்த சமாதியில அந்த அசையாத புத்தி இல்லாம அது போயிடுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆவசியம். அதை பண்ணினவனுக்குதான் இந்த ஞானமானது அசிமிலேஷன் வருது. அது வரைக்கும் அது நாலேஜா தான் நிக்கிறது. தத்தே கோமத்தின்னு பிரம்மனா நானு பிரம்மமும் ஒண்ணு பிரம்மமும் ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கானே தவிர இவன் பிரம்மமாகவே இருந்து கொள்ளலன்றதுனால நிர்விகல்பக சமாதித்தனாக இருக்கிறவரால் தான் முடியும்னு இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் அந்த ஜலாசயத்துல எப்படி லவணம் போட்டான்னாக்கா லவணமானது பாதிக்கிறது இல்லையோ, வெறும் ஜலம் மாத்திரம் பாதிக்கிறதையோ, அதே மாதிரி இந்த மனோவிருத்தி எல்லாம் அங்க போய் அங்க பிரம்ம மாத்திரம் கேவலம் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேரு நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொல்லி ஆச்சாரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. இத சொன்ன உடனே இத பத்தி அவர் நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த நிர்விகல்ப சமாதியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரமண மனசனால பிரம்மபாவம் பிரபலீகரணம், நிதித்தியாசனத்தினால ஜீவ துர்பலீகரணம்னு சொல்லிடுறோம். இது எதனால வருது அப்படின்னா இந்த ஜீவபாவம் விக்ஷேப சக்தியினால வருது. இந்த ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு. இந்த ஆவரண சக்தியானது இக்னரன்ஸ், அது அந்த ஆத்மாவை மறைச்சு நான் அப்படின்னு அறிகிறது. இந்த ஆத்மா தெரியாததுனாலதான் இது எதையோ ஒண்ணு இருக்கு. எப்படி பழுது பாம்பு இருக்கு, அந்த பழுதுன்றது தெரியாததுனாலதான் பாம்பு வந்தது. அதே மாதிரி இந்த ஆவரண சக்தி அது தெரியலன்னாக்கா என்ன பண்ணணும், அது பழுதில் அது என்னவா வேணாலும் அது காமிக்கும். அப்படின்னா இல்லாதது இருக்கிறதா காமிக்கும் அந்த விக்ஷேப சக்தி. இந்த விக்ஷேப சக்தி நல்லா அடங்கணும்னாக்க என்ன பண்ணணும்னா அந்த ஆவரண சக்தி தானே அதுக்கு காரணமா இருக்கு. அந்த ஆவரண சக்தி போனோம்னா சிரவண மனமும் ரொம்ப அவசியமா இருக்கு. சிரவண மனம் பண்ண உடனே இவர் இந்த ஜீவத்தை துர்பலீகரணம் பண்ணணும்ன்றதுக்காக இவர் பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் நிதித்தியாசனம். இப்படி ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு இந்த ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுத்தை வச்சுட்டுதான் இங்க ப்ளே பண்ணணும்ன்றதுன்னா அந்த ரெண்டை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்க போறாரு. சொல்லிட்டாருன்னா இதை புரிய வச்சுட்டாருனாக்க அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதிக்கு போகலாம் அப்படின்ற ஐடியால பண்ணாரு. அகம் புத்தியா இது விஷம புருஷத்துல எழுதியிருக்காரு. இது ஸ்லோகமா வராது, அது வர படிக்கணும். விக்ஷேப சக்தி புருஷம் விக்ஷேபயதி தத்குணைஹி, விக்ஷேப சக்தி அது எதனால ஆவரண சக்தியே பலம். ஆவரண சக்தியினுடைய பலம் இக்னரன்ஸ் வந்ததுனாலதான் ஒன்னும் என்னன்னா பார்த்தேன். ஏன் பார்த்தேன், அந்த பாம்பு எனக்கு அந்த பழுது தெரியல. பழுதுன்னு நான் பார்த்துட்டேன்னா இந்த சக்தியை வந்திருக்காது, உண்மையான ஞானம் வந்திருக்கும். பழுதுன்ற இருக்குனால வந்தது. என்னால எனக்கு என்ன இப்போ இந்த வெளி உலகத்துல இருக்கக்கூடிய மோகத்தினால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க எனக்கு வந்திருக்கக்கூடிய ஃபாதர் ஸ்டேட்டஸ் இது ஐ எம் நாட் அ ஃபாதர், ஃபாதர்ஹுட்னு ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு வந்திருக்குன்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு இது மேல அட்டாச்மெண்ட் இருக்காது. இது என்ன ஆச்சுன்னா அஞ்ஞானியா இருக்கிறவர்களுக்கு தான் ஃபாதர், ஐ ஆம் ஃபாதர், ஐ ஆம் தி ஹவுஸ் ஹோல்டர், நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன், குடும்ப தலைவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு தெரியுமா. இந்த எண்ணம் அகங்காரத்தோட சேர்ந்ததுனால இவனுக்கு என்ன ஆச்சு, அந்த ஆத்மாவை நன்னா மறைச்சிருக்கு.
இவன் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபாதர்ஹுட் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ், அது வரும் போகும், இது ரோல், அது ஒரு வேஷம். நான் வாழ்க்கையில எத்தனையோ வேஷங்கள் கட்டினேன். சின்ன வயசுல பையன் வேஷம் கட்டினேன், அதுக்கப்புறம் யுவான் வேஷம் கட்டினேன், கல்யாணம் பிள்ளைன்னு ஒரு நாள் இருந்தேன். இதெல்லாம் வச்சுட்டு நான் பர்மனண்டா கல்யாணம் பிள்ளைய டெய்லி மாலையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கணும்லாம் நினைப்பான் நான் ஒருத்தன். அதே மாதிரி இந்த ஃபாதர்ஹுட் ஒரு நிலை வந்தது, அவ்வளவுதான். இந்த நிலையில போய் இவன் மோகத்தை அடைஞ்சுட்டாங்க. இந்த இருட்டுனால எப்படி அவன் அந்த பழுத பாக்கலையோ அப்படி இந்த வேரியஸ் ரோல்ஸ் இவன் ப்ளே பண்ணதுனால இவன் என்ன பண்ணிட்டா, பெகரா போய் டிராமால நடிக்க சொன்னா நிஜமாவே தத்ரூபமா நடிக்கிறான்றதுக்காக பெகராவா ஆயிட்டானா அர்த்தம். அவனுக்கு தெரிய வேண்டாமா இது ஒரு நடிப்பு. இந்த நடிப்பு முடிச்ச உடனே நான் கார்ல போவான் ஆத்துக்கு, ஐ எம் நாட் அ பெகர்னு தெரியணும் அவனுக்கு. அப்படி இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்காம அந்த மோகத்தினால இவன் என்ன பண்ணிட்டான், அந்த ரோலோடய ரொம்ப ஐக்கியமாயிட்டான். இந்த ரோல் ஐக்கியமானதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆவரண சக்தி. இது ஒரு ரோல் அப்படின்றது அவனுக்கு தெரியல. அந்த ரோலை நல்லா பிளே பண்ணா இட் வில் ரோல் அவே ஆல்சோ சரஸ்வதி ஒன் டே தட் ரோல் ஆல்சோ வில் ரோல் அவே. அது தெரியாததுனால என்ன பண்றான், அந்த ரோல்ல ஈடுபட்டுறான். அதனால இந்த ஆவுத்தி பலாத்து விக்ஷேப சக்தியானது என்ன பண்றதுனாக்க, இந்த புருஷனை அகம்புத்தியாயேவ மோகினியா, இந்த அகம்புத்தின்னு ஒரு மோகினி பிசாசு, அதோட இவன் போய் சேர்ந்துட்டான். இந்த மோகினி பிசாசோட இவன் சேர்ந்தான்னாக்கா அது என்ன பண்றதுன்னா, அந்த அகங்காரம் வந்துருந்தாங்க இவனுக்கு எல்லாத்தையும் தான் என்ற அகங்காரம் வந்துடுறது. அதனால என்ன ஆச்சுன்னாங்க, அதனால என்ன அந்த குணங்கள் அந்த அகங்காரத்துக்கு மோகினியோட சேர்ந்தாங்க, அதனால வரக்கூடிய குணங்களுக்கு பேர் தான் விக்ஷேப சக்தி. அது விக்ஷேப சக்தி அப்படின்னா என்ன, ஆத்மாவில இருந்து இவனை நல்லா தள்ளி வச்சிடுறது. இந்த ஒரு ரோல இவன் புரிஞ்சுக்காதனால இது என்ன ஞானியா இருக்கிறோம் என்ன, இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பேசஸ், இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் தவிர நம்ம இதுக்காக மறக்கல. நம்மளுடைய கோலானது வேளாண் தான் கோ, ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் கோலுன்னு நினைக்கிட்டு இதெல்லாம் ஒரு ரோல். ஆனா இந்த ரோலை நல்லா பிளே பண்ணணும், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனால விட்டுட்டு போக முடியாது. இந்த மோகினி கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியை பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, 99 out of 99.9 out of 100 அந்த மோகினியோட ஐக்கியம் ஆகிறதுனால ஆத்மாவையே மறந்து இந்த லைஃபையே வேளாண்மை இல்லாமையே போயிடலாம் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. அகம் புத்தியைவமோ இன்யா யோஜயித்வா. எதனால ஆச்சுன்னா ஆவுத்தே பலாத ஆவரண சக்தியினுடைய பலத்தினால இந்த விக்ஷேப சக்தி புருஷனை தற்குணைகி விக்ஷேபயத்தி. விக்ஷேபயத்தின்னா ரெண்டு அர்த்தம். விக்ஷேபத்துக்கு ஒண்ணு இன்னொன்னா காட்டுறது விக்ஷேபம், இன்னொன்னு ஆத்மால இருந்து ரொம்ப தள்ளி போக வச்சு விக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப தள்ளி போக வச்சிருக்கு ஆத்மால இருந்து அவனுக்கு போக வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த விக்ஷேப சக்தியை பத்தி ஏற்கனவே 111வது ஸ்லோகத்திலையும் 113வது ஸ்லோகத்திலையும் நிறைய சொன்னார். விக்ஷேப சக்தி ரஜசக்ரியாத்மகா யத பிரவருத்தி பிரசுதா புராணி ராகாதயோ அஸ்ய பிரபவந்தி நித்யம் துக்காதயோ யே மனசோ விகாராஹ அப்படின்னு சொன்ன விக்ஷேப சக்தியானது இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கக்கூடியதுதான் விக்ஷேப சக்தி. அது எதனால வந்து ரஜோகுணத்தினால வந்தது. ரஜோகுணமானது எப்படிப்பட்டது, கிரியாத்மகமானது. அதை செய்ய இதை செய்யன்னு இவனை எப்ப பார்த்தாலும் காரியத்துல தூங்கிட்டே இருக்கிறதுனால இவன் என்ன பண்ண, ஆத்மாவை நினைக்கிறதுக்கு டைம் இல்லை. கல்யாணம் ஆச்சு உடனே அந்த ரோல பிளே பண்ண ஆரம்பிச்சான், போன வந்து அந்த ரோல பிளே பண்ணிட்டான். இப்படி ஆகவே ஜீவா எங்கேயே இல்லை. அதனால இவன் கான்ஸ்டன்டா இவன் என்ன பண்ண, அந்த ஆத்மா பக்கமே வர விடாம இப்படி பண்ணிடுச்சு. அதனால என்னாச்சு, இந்த வெள்ளத்துல போய் இவன் நல்லா இடைவிடாது மாட்டிட்டான். நித்தியம் அத்தியாக ஆகாது. இந்த விருப்பு வெறுப்புன்ற மனசு விகாரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்ததுனால இவன் முழுக்க துக்கத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொன்னார் இந்த விக்ஷேப சக்தியை பேசும்போது. அதே மாதிரி ஆவரண சக்தியை பார்த்து பேசும்போது சமோ குணஸ்ய சக்திர்யா வஸ்து அவவாசதே அன்யதா சைதா நிதானம் புருஷஸ்ய சம்ஸ்கிருதே விக்ஷேப சக்தியே பிரவணத்யேது. எந்த பொருள் இன்னொன்னாக காற்றெடுப்பதற்கு காரணமாக இருக்கிறதோ அது ஆவரண சக்தி. அந்த ஆவரண சக்தி எதுக்கு சேர்ந்தது, அது வந்து ரஜோகுணத்துக்கு சேர்ந்தது, இது தமோ குணத்துக்கு சேர்ந்தது. இந்த தமோ குணத்துக்கு சேர்ந்ததுனால இவன் என்ன பண்ணா, இவனுடைய இன்டெலெக்ட் முழுக்க இவன் ஏதோ காரியத்துக்கு யூஸ் பண்ணிட்டானே தவிர அது தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல அந்த புத்தியை கிடைக்கவே இல்லை. கவாஞ்சிகாணி எதுனா வெளியிலேயே அவன் பண்ணிட்டு அந்த ரோலை பிளே பண்ணிட்டே விட்டுட்டான். குடும்பம் குடும்பம் குடும்பம்னு இருந்துட்டு தன்னை பத்தி சிந்திக்காம விட்டான். இந்த ஆவரண சக்தி வந்ததுனால இதனுடைய பலம் என்ன ஆச்சு, நகைக்கு ஒன்னும் இன்னொன்னா காட்டு. வீட்டுல அந்த பழுது தெரியாததுனால இப்ப என்னாச்சு, பாம்பாச்சு. பாம்பானதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னாக்க பயம்,
பளபளப்பு எல்லாம் வந்துட்டு, பயம் பளபளப்பு வேட்டு கொட்டிட்டு அநேக அனர்த்தங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இவனுக்கு என்னாச்சு, இந்த ஆத்மா தெரியாததுனால இதோட சேர்ந்ததுனால வாழ்க்கையில குற்றங்கள் கட்டங்கள் எல்லாம் வந்துட்டே சேர்ந்துச்சு அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. 111 113 அதெல்லாம் திருப்பி இங்க ஞாபகப்படுத்தாரு. விக்ஷேப சக்தி விஜயா விஜமோ விதாத்தும் நிச்சேஷமாபரண சக்தி நிவృత్య பாவே திருஷ்யயோ குணபயோ ஜலவத்தி பாகே நச்சே ததாபரணமாத்மனிஜ ஸ்வபாவாத் நிசம்சயேன பவதி பிரதிபந்த சூன்யः விக்ஷேபணம் நஹி ததா யதி சேந்திருஷாஸ்தே. விக்ஷேப சக்தி விஜயா, விக்ஷேப சக்தியினுடைய ஜெயம். ஏன் விக்ஷேப சக்தி ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம் நம்ம கையில அப்படின்னா, நமக்கு இக்னரன்ஸ் இருக்கு. ஒன்னு இன்னொன்னா பார்த்து நான் ஏன் இப்படி அப்புறம் வைஞ்சு இருந்தேன் இவ்வளவு நாள் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? காரணம் என்ன? அஜ்ஞானம் தான் காரணம். அந்த அஜ்ஞானம் இல்ல இருந்ததுனால என்ன பண்ணா அந்த புத்தி ஜெயிச்சிட்டு, அந்த விக்ஷேப சக்தி ஆயிடுச்சு ஜெயிச்சிட்டு. எப்படி அப்படின்னாக்க, நிச்சேஷம் ஆவரண சக்தி நிவృత్తి அபாவே, அந்த ஆவரண சக்திய முழுக்க நீங்க நிச்சயமில்லாம அதை நீக்கலன்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த விக்ஷேப சக்தியானது ஜெயிச்சிடும். இந்த ஆவரண சக்தியை போக்கடிக்காம இந்த விக்ஷேப சக்தியை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப விஷமம். அப்படின்னா இந்த இடத்துல விஷமம்னாக்க கடினம், ரொம்ப கஷ்டம், கடினம். இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன வழி அப்படின்னா, திருஷ்யோ குடபயோ பயோ ஜலவத்தி பாகே. திருஷ்யம் ஆத்மா அனாத்மா அகங்காரம், இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய நித்யா நித்திய வஸ்து விவேகமான்றது தெரியாததுனால வந்து அது பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், தத் எதிரிக்கம் சர்வம் அனித்தியம். இந்த அகங்காரம் எதுல வந்து நான்ன்றது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு போனா இது ஆத்மாக்கு சம்பந்தம் இல்லாது, இது அனாத்மால கிளாசிஃபை பண்ணணும். நான் என்ன பண்ணேன், என்னோட அந்த அகம்பாங்கல அதுதான் நான் பண்ண தப்பு. அந்த விவேகம் எப்ப வருதோ, திருஷ்யோ, திருஷ்யனாக்கா பார்க்கப்படுபவர் நான், திருஷ்யம் அது என்னால் பார்க்கப்பட்ட பொருள் இது. இந்த அகங்காரத்தை நான் என்ன பண்ண, இதுல சேர்க்காம அகம்ல சேர்த்தேன். திருஷ்ய விவேகம் இல்லாதனால இருந்ததே. ஆனால் ஆத்மாவானது 3 நிலைக்கும் அப்பாற்பட்டது. இது மனசோட சம்பந்தப்படாது, வாடியோட சம்பந்தப்படாது, இன்டெலெக்டோட சம்பந்தப்படாதுன்றது தெரிஞ்சிருந்ததே. ஆனால் பண்ணிருப்பேன். இது தெரியாததுனால என்ன ஆச்சுன்னாக்க, அத மனசுல இருக்கக்கூடிய அகங்காரத்தை போய் நான் நினைச்சுட்டேன். நான் நினைச்சிட்டு என்ன அவங்களும் என்ன எப்போ அடிக்கடி எல்லாமே மறைச்சிட்டு விரட்டிட்டு உட்கார்ந்து எனக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும்லாம் ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆத்மா அனாத்ம விவேகம் இல்லாத காரணம். இந்த ஆத்மா அனாத்ம காரணத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பயோ ஜலவத்து, தண்ணியும் பாலும் நீரும் கலந்துருக்கு. இந்த அம்ச பட்சியானது என்ன பண்ணோம், அது கரெக்டா அந்த பாலை மட்டும் குடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அந்த தண்ணியை விட்டுட்டு போனோம். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய அந்த பட்சிக்கு பேரு ஹம்ச பட்சி அப்படின்னு பேரு. அந்த ஹம்ச பட்சியா மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாரோ அதுதான் நமக்கு எக்ஸாம்பிள். இந்த பரமஹம்சனா இருக்கக்கூடியவர், இந்த ஹம்சனா இருக்கக்கூடிய சன்னியாசியா இருக்கவர் அப்படிதான் பாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிரம்மத்தை மாத்திரம் பாக்குறாரு. தவிர பாக்கி எதெல்லாம் அனாத்மாங்கிற தள்ளி அதை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த வெறும் அந்த பிரம்மத்தை மாத்திரம் கிரகிக்கிறார். அதனால பரமஹம்ச சன்னியாசினாக்க இந்த பாலையும் ஜலத்தையும் விரிச்சு அறியக்கூடிய பகுத்தறிவு. அப்படின்னா ஆத்மா அனாத்ம விவேச்சனம் யாருக்கு இருக்கோ அவர். அப்படி ததா ஆத்மனி ஆவரணம் ஸ்வபாவா நஷ்ய. இப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஆவரணமானது தானே ஸ்வபாவா நஷ்ய, தானாகவே அது நிர்விகல்ப சமாதி வரும்போது அழிஞ்சு போகும். அந்த சமாதிக்குனா எப்படி நிசம்சய சந்தேகமே வேண்டாம். ஏன் சாஸ்திரம் சொல்றது, ஆச்சாரியார் சொல்றாரு, உபனிஷத் சொல்றது, இதை விட உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படி. ஆனா இந்த பிரதிபந்தங்கள்லாம் இருக்க, இது பெரிய உதாரணம், நிறைய பிரதிபந்தங்கள் வந்து தடையெல்லாம் இருக்கு அப்படின்னா, எப்போ உங்களுக்கு இந்த ஞானம் வந்துருக்கோ, இந்த பழுதுன்ற ஞானம் வந்த உடனே அது என்ன ஆச்சு, அந்த சர்ப்பம்ன்றது இப்ப பயம் போச்சு. பயம் போச்சுன்னா கூட கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி நிக்கலாமான்னு இவன் நினைக்கிறான். எதுக்கும் ஒருவேளை ஒரு போன இன்னும் கொஞ்சம் சந்தேகம் எல்லாம் இருக்கு. அவன் என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் நிதி சாதனம் பண்ணி யோசிச்சு பார்த்தாங்க, கிட்டக்க போவான். இன்னும் கொஞ்சம் படபடப்பு இன்னும் அடங்கல இருந்தா கூட பயம் போச்சு, டக்குன்னு கையை பார்த்த உடனே இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை திருப்பியும் வந்து அட்டாக் பண்ணுமான்ற பயம் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இறங்கியல் எல்லாம் தெரிஞ்சா கூட கொஞ்ச நாளைக்கு வரும். அதெல்லாம் எப்படி போனாக்க நிர்விகல்ப சமாதித்தனா இருந்தாதான் அதுவும் போகும் இல்லையா.
எல்லாம் ஆச்சுன்னா கூட அது அசிமுலேட் ஆகிறதுக்கு இவன் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு. அப்படி எரிக்கே விஷாத்தே அப்படி வெளிப்பிரபஞ்சம் பொய்ன்னு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அப்போதான் கொஞ்ச நேரத்துல சத்தோ விக்ஷேப சக்தி விக்ஷேபனம் நெய் அந்த விக்ஷேப ஜெயமானது அப்பதான் ஏற்படும். அப்படின்றதுனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாங்க, பிரம்மபாவமும் பலமா இருக்கணும், இது பொய்ன்றதும் இந்த ஜீவபாவமும் குருபலமா ஆகணும். இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரியா பண்ணாதான் இது ரெண்டும் வரும். அப்பதான் இந்த ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி ரெண்டும் போய் உண்மையான அறிவானது ஏற்படும். ஆனா தத்பதி தத்பிரகாசக அனுபவா இருக்கிற பிரம்மத்தை இருக்கிறதா பார்க்கக்கூடிய வரும். இல்லைன்னா அது இல்லாத இடத்துல அதை பார்க்கலாம். அது அபாவதி தத்பிரகாரக அனுபவா வந்துடுவது. அது இல்லாத இடத்துல அதுன்ற அனுபவம் வந்துச்சு. ஆத்மா இல்லாத இடத்துல நான் ஆத்மான்னு நான் போட்டு பார்த்தேன்னா எல்லா பிரச்சனைகளும் வந்துச்சு. ஆத்மாதான் தெரிஞ்சுட்டானே இந்த பிரச்சனையெல்லாம் தானா அழிஞ்சு போயிடுது அப்படின்ட்டாரு. சம்யக் விவேக ஸ்புடபோதஜன்யா விபஜ்யத் திருஷ்யபதார்த்த தத்துவம் சிதத்தி மாயா கிருதமோஹபந்தம் யஸ்மாத் விமுக்தஸ்ய புனர்ன சம்ஸ்ருதிஹி அப்படின்னாரு. சம்யக் விவேகா ரொம்ப முக்கியமான பதம். சம்யக் விவேகா நன்னா இந்த பகுத்தறிவு வரணும். ஏதோ கிளாஸ்ல இருக்கும்போது நமக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா, அது ரொம்ப இதுவா இருக்கு, பாக்கி எல்லாம் அனாத்மாவான்னு தெரிஞ்சா போதாது. நான் தான் ஆத்மா அப்படின்றது நிச்சயமா வரக்கூடிய அறிவு அந்த விவேகம். அதான் சம்யக் விவேகம். அது எதனால வரும்னா ஸ்புடபோதஜன்யா இந்த வேதாந்த சாஸ்திரங்களை நல்லா கிளியர் நாலேஜ் சுத்தமா இருக்கணும் இந்த அறிவு. அப்பதான் அவனுக்கு வரும். ஏதோ சொல்றது வேதாந்தம் சொல்றதுன்னு இருக்க கூடாது. எனக்காக சொன்னது நான் தான் அது இப்பவே தயாரா இருக்கக்கூடியது. இந்த சவண மனத்தினால இந்த நாலேஜ் வரும். நிதித்தியாசத்தினால ஓல்டு வாசனைகள்லாம் ஜெயமாகும், ஜீவபாவம் போகும். பிரம்மபாவத்தையே அடையணும், ஜீவபாவமும் போகணும் அப்படின்ற ஒரு அறிவு தான் ஸ்புடபோத ஜன்யம். இந்த ஸ்புடமான போதத்தினால உண்டாயின அது என்ன பண்ணாங்க, பதார்த்த தத்துவம் விபஜ்ய இருக்கு. பார்க்கக்கூடியது எல்லாம் எது இன்ட்ரென்சிக்கா ஒண்ணு இருக்கு, இன்சிடென்டலான சில விஷயங்கள்லாம் உலகத்துல இருக்கு. எது அது ஆத்மாவானது இன்ட்ரென்சிக்கா ஆதாரமா இருக்கு, பாக்கி விஷயங்கள்லாம் அது மேல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு திருக்கு திருஷ்யம். இதெல்லாம் திருக்கு நான்ல சேர்க்க வேண்டியது இல்ல. இதெல்லாம் திருஷ்யத்துல வர வேண்டியதுன்னா எதெல்லாம் நானு நான் நினைச்சிருந்தேன்னா அதெல்லாம் நான் இல்லை. அதை பாக்குற நான் தான் நான் ஒருபோதும் இதுவாக ஆகாது. எதெல்லாம் இதுவாகுதோ அதெல்லாம் திருஷ்யம். நான் எதை பார்த்து கொண்டே இருக்கணும், எதோடையும் சம்பந்தப்படாம இருந்துட்டு இருக்கேனோ அதுதான் நான் அப்படின்ற திருஷ்ய பதார்த்த தத்துவம். இந்த பதம் திருக்கு பதம் திருஷ்ய பதம் இதனுடைய தத்துவமானது நன்னா பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை பிரிச்சு பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க சினத்திமாயா கிருதமோ அபத்தம் அது சினத்தி வெட்டிடும். எதை வெட்டுறது? இந்த மாயினால வந்த இந்த மோகத்தினால வந்த பந்தங்கள் எல்லாம் எனக்கு இல்லையா. அந்த ரோலானது மாயாக்கிரதம். நான் இந்த உலகத்துல வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இது ஒரு ரோல், ஐ எம் பிளேயிங் அப்படின்னு நான் நினைக்கணுமே தவிர இந்த ரோல் தான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் நீங்க யார் நினைக்க ஆரம்பிச்சேன்னு அவன் கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கான். இது ஒரு ரோல், அவ்வளவுதான். எத்தனையோ ஜென்மாலே எவ்வளவு பண்ணேன், இஞ்சி இந்த ரோலை கொடுத்துருக்காரு பகவான் நினைச்சேன், இது மேல ஈடுபட மாட்டேன் இந்த உடம்பு மேல. அப்படி இந்த அது ஏன் ஈடுபடுறேன்னா மாயினால ஈடுபடுறேன். அந்த மாயையானது இப்படி எல்லாம் வருது. நான் தான் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். மாயாக்குத மோகத்தினால வந்தக்கூடிய அந்த மோகத்தினால வந்த பந்தங்கள் தான் இதெல்லாம். இந்த பந்தமானது எப்படி போகும் அப்படின்னாக்க மாயினால இந்த மோகத்தை சினத்தி அறுத்துனாக்க இந்த மோக தலையிலிருந்து நான் எனக்கு விமுக்திய விடுபட்டவனுக்கு திருப்பியும் இந்த சம்சாரமானது வரவே வராது. திருப்பி இந்த பிறவி பிணின்றது இவனை வந்து பெய்ய முடியாது. இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நன்னா கூட்டமாக புரிந்து கொண்டா இதான் சாஸ்திரத்துடைய தாத்பரியம், இதுதான் ஆச்சாரியன் கொடுத்த உபதேசம்னு யார் ஒருத்தர் புரிந்து கொள்கிறானோ அவன் இந்த மோகத்திலிருந்து தப்பிடுவான். இப்ப நம்ம என்ன யோசிக்கிறான்னா நம்மளுடைய லைஃப என்னன்னு யோசிக்காமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஆச்சாரியார் என்ன சொல்றாரு, காதே காந்தா கத்தே புத்ரா அப்படின்னு. யார் ஒய்ஃபு யாரு புத்திரன் நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. காதே காந்தா கத்தே புத்ரா புத்ரா இதெல்லாம் இல்லவே நீ யாரு பிரம்மா, அந்த பிரம்மத்தை விட்டுட்டு நீ பண்ண
அப்படின்னு சொல்லி கதவதி வாயு தேகாபாயே பாரியா வித்யதி தஸ்மின் காயே யாரையோ ஆட்டுக்காரியும் நினைச்சுட்டு இருக்கேன். அவதான் முதல்ல நீ செத்து போனவன எப்ப எடுக்க போறேன்னு கேட்கறவ பையனை கூப்பிட்டு கேட்கறது யாரு? ஏன்னா இவ்வளவு நாள் தாம்பத்தியமா இருந்தீங்களே, இருக்க வேண்டியதானே. செத்து போனோம்னா ஒரு வாரம் ரூம்ல வச்சு அடைச்சானா ஒத்துப்பாளா? ஹஸ்பண்ட் நீங்களும் ரொம்ப பிரியா, ரொம்ப தாம்பத்தியமா இருந்திருக்கீங்க, அவர் செத்து போயிட்டாரு, லாஸ்ட் வச்சுட்டு ஒரு மாதம் நீங்க 2 பேரும் ரூம்லயே இருங்கன்னா ஒத்துப்பாளலாம். முதல்ல கேட்கிறவ ஒய்ஃப் தானா பையனை எப்ப எடுக்க போறீங்கன்னு. இதுதான் வாழ்க்கை புரிஞ்சுங்க. கதவதி வாயு தேகாபாயே பாரியா வித்யதி. அந்த ஒய்ஃபா உன்னுடைய காயத்தை எந்த உடம்ப பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டாலும் அதை பார்த்து அவளே பயப்படுறா. இதுதான் உலகம். என்ன இங்க போய் காத்தையை காத்தா கத்தைய பக்குறா புல்லான்றீங்க போய் இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. யோசிக்கலையா? அந்த ஒரு சாவுக்கு போயிட்டு போது ஒரு சித்தர் பார்த்தாராம். செத்த பணத்தை பார்த்து சாக போற பணங்கள்லாம் அழுதுன்னு இருக்கேன்னு அவர் செஞ்சுட்டே போனாரா. அவர் என்ன கதாசூன்னு கதாசூத்த நானும் சோசனிச்சு கண்டிதான் ராஜாரியா. கிருஷ்ணபரமாத்மா என்ன சொன்னாரு? இவன் கதாசோன்னு, இவன் போயிட்டவன் அகதாசோடு, இவன் போக போறோம். இப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க என்ன இவன் உயிரோடு இருக்கிற மாதிரியும் அவன் சத்தவ மாதிரியும் பாக்கலாம். பெரியவாளுடைய பார்வை ஞானியினுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னாங்க, இவன் செத்த பணம் சாக போற பணம், அவ்வளவுதான். பணத்துல ஒண்ணு வித்தியாசம் இல்லை. கதாசூச்ச அகதாசூச்ச நான் அனுசோசனி பண்டிதா. பண்டிதன் இதுக்காக கோவப்படுவான்னு இதெல்லாம் பார்த்து இதுதானே நாலேஜ். இந்த நாலேஜ் வந்துட்டு இவனுக்கு இந்த உலகம் பொய்யான உலகம் இவனை பாதிக்குமான்னு, இவனுக்கு போய் அந்த ரஜ்யோ பார்த்தவனுக்கு இந்த சர்ப்பத்தினுடைய பிராந்தி இருக்குமான்னு. ரஜ்யோ பார்க்காத வரைக்கும் இருக்கும். இந்த ரஜ்யோ புரிஞ்சுக்கிட்டுனாக்க இதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது என்ன, இது ஒரு ரோல். இந்த ரோல் நம்ம என்ன பண்ணோம், நல்லா ஒரு ரோல் பண்ணோம்னா அது பண்ண வேண்டியது ஜெயிச்சு. அதனால அதுல பட்டுக்காம நல்லா ட்ரை பண்ண. அவனுக்கு நல்லா தெரியலாம், நான் இது போனோம்னா அதுல 1000 காரியம் இருக்கு, போகும்போது நிறைய காய்கறி எல்லாம் வாங்கி போனா தெரிஞ்சுதான் அவன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் டிராமாங்க. அது முடிஞ்சோடனே என்ன ஆச்சு, விஜயகாரன் ஆயிடுவான்னு அவன். அந்த ரோல் முடிஞ்சோடனே ஆதிக்கு அவனுடைய காரியத்தை பார்க்க போற மாதிரி நம்மளுடைய இந்த ரோல்ல இருக்கான். உண்மையான நம்மளுடைய சொரூபம் என்ன, ஆத்மாதான் நம்மளுடைய சொரூபம் அப்படின்னு பார்க்கணும். இத கைவல்ய உபநிஷத்துல இதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காரு. எப்படின்னாக்க, ஆத்மானம் அரணிம் கிருத்வா பிரணவம் புத்தராருணிம் ஞான நிர்மதனாத்யாசா வாசம் தஹதி பண்டிதா. பண்டிதரானவன் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சு அவன் என்ன பண்ணான், நித்திகல்பக சமாதியில ஆத்மாவை இந்த யாகத்துல எல்லாம் நெருப்பு வந்து நம்ம மாதிரி வெட்டி வச்சியில கை வைக்கிற நெருப்பு அவன் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தை வச்சுட்டு கீழே ஒரு அரணிக்கட்டை இருக்கும், அதுக்கு மேல ஒரு அரணிக்கட்டை இருக்கும். அந்த அரணிக்கட்டையில ஓட்டைகள்லாம் இருக்கு. அதுல வந்து ஒரு ரோப்பை போட்டு இழுப்பான் 2 பேர். அதை மந்திரத்தை சொல்லிட்டே இழுக்கணும். அதுல அவர் 2 காலுக்கு நடுவுல அந்த கீழே இருக்கிற அரணியை பிடிக்குவார். அப்படி இழுத்தோடனே அதுல இருந்து நல்ல கடகன்னு அந்த தணலா இருந்து வரும். தணல் வந்தோடனே அது பக்கத்துல வந்து அதுக்கு ஒரு வழி இருக்கும், அது வழியே கீழே விடும். இவன் என்ன பண்ணுவான், அதுக்கு கீழே ஒரு முறத்தை வச்சு அதுல கரெக்டா தேங்காய் நாட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பான். கரெக்டா இது வந்தோடனே இங்க பிடிச்சுப்போம். இத மாதிரி வந்தோம்னா அந்த அக்னியில தான் யாகங்கள்லாம் பண்ண முடியும். இப்படி அதை எடுத்துட்டு போய் கார்கபட்சத்துல பண்ணுவான். அதுக்கப்புறம் கார்கபட்சத்திலிருந்து பத்தினி வந்து அதை பார்த்த உடனே அந்த நெய்யை ஊற்றின உடனே அது இன்னும் நிறைய எரிஞ்ச உடனே அங்கேருந்து எடுத்து வந்து ஆகோனியத்தில் வரணும். ஆகிதா அக்னி அங்கிருந்து அந்த அக்னியை ஆகிதமா இங்க வந்தது. இங்க வந்த உடனே அந்த மெயின் ஆகோனியத்துல தான் யாகங்கள்லாம் பண்ணுவான். இப்படி நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆத்மாவை கீழே இருக்கிற அரணியா நினைக்கணும். அந்த ஆத்மாவுக்கு மேல பரமாத்மா பிரணவத்தை ஓங்காரத்தை உத்தராரணியை வச்சு நல்லா கடையணும். நீங்க கடைஞ்சீங்கன்னா ஞானம் நிர்மதனம், ஞானத்தினால இதை கடையணும். திருப்பி 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 விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். நான் அகம் பிரம்மா அகம் பிரம்மா அகம் பிரம்மா எப்படி பிரம்மா அப்படின்னு தத்து சமன்வயா பாஸ்தவ எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். இந்த சுத்தி வாக்கியங்கள்லாம் இப்படி தினம் தினம் நிர்மதனம் பண்ணும் போது இந்த அத்தியாசத்தினால என்ன ஆச்சுன்னாக்க, இந்த பாசமானது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சம்சார பாசமானது தகதி பண்டிதா. இப்படிதான் இந்த பண்டிதன் வந்து அதை எரிக்கிறான். ஏன்னாக்க ஒரு தடவை அது எரிச்சிட்டீங்கன்னாக்க அது திருப்பி புனர்ன சம்ஸ்கிருதி இப்படி எரிச்சாதான் போகும். இல்லைன்னு அது சரியா எரிக்கலன்னா திருப்பி கொஞ்ச நேரம் நீங்க வந்து ஒரு களை வந்துட்டு வச்சுக்க, அது நல்லா நீங்க எரிச்சிட்டு போனீங்க. இல்லைன்னா திருப்பி அது முளைக்க ஆரம்பிச்சுன்னா பக்கத்துல இருக்கிற பயிரெல்லாம் அதை நாசம் பண்ணிவிடும். அதுக்கு நிறைய நம்ம விஸ்மிருதி கூடாது, பிரமாதம் கூடாதுன்னு பார்த்தோம். கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுத்துட்டா கூட அது வந்து எல்லாத்தையும் இந்த எலுமிச்சம் மரம் போயிட்டு நினைச்சிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. நல்லா திருப்பியும் அது முளைச்சிடும். 2 வருஷம் பொறுத்து ஜாகிரதான் இருக்காரு. அப்படி அதை நல்லா எரிக்கணும். அதை சொல்றாரு பராவரை கவன் தஹதி அவித்யாகஹனம் யதேஷம் இந்தியாத்வ
புனஸ்சம்ஹரணஸ்ய பீஜம் அத்வைதபாவம் சமுபேயோஸ்ய. பரா அவரம். பரா அப்படின்னாக்க பெருசு, அவரம்னா கீழே சின்னது. எது பரான்னா பரமாத்மா, அதுக்கு கீழே அவரமா இருக்கிறது ஜீவாத்மா. இந்த விவேகம் இருக்க, இந்த பரமாத்மா ஜீவாத்மா விவேகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் யாரு அப்படின்னு புரிஞ்சா ஜீவன் பரபிரமம் தானே தவிர இந்த ஜீவன்றது விசேஷ சக்தியினால இது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாவம். நானும் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்து நம்ம பண்ணிட்டோம். எப்படி இந்த ஸ்கிரீன் நம்ம பரமாத்மா கிண்டல் ஈகான்னு ஒரு தேட்டர் இருக்கு, அனீகான்னு ஒரு தேட்டர் இருக்கான். அந்த மாதிரி ஜாதகத்துன்னு ஒரு நிலை ஒண்ணு இருக்கு, அனீகா ஒப்பனு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு ரோலையும் போய் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இது ரெண்டுமே நமக்கு வந்து ரோல் நினைச்சிட்டு அதுல இருந்து சினிமாவை பார்க்கும்போது ஸ்கிரீன் தான் அது, இதெல்லாம் சும்மா இது தமாஷை நம்ம பார்க்கறதுக்கு வரோம்னு அதுல இன்வால்வ் ஆகாம பாக்குற மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும். அதுதான் ஞானினுடைய நிலை அப்படின்னு. இதுதான் விவேக வண்டி. இந்த விவேகம் யாருக்கிட்ட இருக்கோ, இந்த ஃபயர் ஆஃப் நாலேஜ், இந்த விவேக வண்டி, இது ஆத்மான்றது நிச்சயம் யாருக்கு இருக்கோ, பாக்கி எல்லாம் அனாத்மா. இந்த அனாத்மாவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் உபனிஷத்து ஒண்ணுதான் வேணும், ஆச்சாரியா வாக்குதான் எனக்கு பிரதானம்னு யாரு போய் கொண்டிருக்கிறானோ அதுதான் விவேக வண்டி. அந்த விவேக வண்டி என்ன பண்றது அப்படின்னா பிரகதி அவித்யா ககனம். இந்த அவித்யா ககனம் ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய இந்த இக்னரன்ஸ அதனால ஆவரண சக்தியை நல்லா கொடுத்துக்கிடும். அது சகதி. அந்த ஆவரண சக்தியை எப்படி கொடுக்குதுன்னா அசேஷம், அது பாக்கி இல்லாம ஒண்ணும். சில கட்சி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஆபரேஷன் பண்ணி விட்டுருவாரு. கரெக்டா அடுத்த வருஷம் அதே மாசம் உங்களுக்கு வந்துடும். அப்படி பண்ணா அந்த சரியா டாக்டர் ஆபரேஷன் பண்ணல. அதுக்கு மூல காரணம் என்னவோ அதை நல்லா உள்ள போய் தேடி அதை வேறோட குடினாதான் அடுத்த தடவை வராது. அப்படி இதை வேறோட கொடுக்கணும். அஜானத்தையும் அஜான காரியத்தையும் ரெண்டுமே போகணும் நமக்கு. அது நல்லா அஜானம் போச்சுன்னாதான் அஜான காரியம் போகும். அப்படி ககனமா இருக்கு அவித்யா ககனம், ரொம்ப டீப் இக்னரன்ஸ அசேஷமாக இது கொள்றது. எங்க கொள்றது? பராபரைவத்த விவேக புத்தி. நித்யானித்திய வஸ்து விவேகம் யாருக்கு கிளீனா திருஷ்ய விவேகம் வந்ததோ அவனுக்கு இந்த ஆவரண சக்தியானது நன்றாக எரிக்கப்படுகிறது. இது எரிக்கப்பட்டதுனால புனஸ்சம்ஹரணஸ்ய பீஜம், திருப்பியும் அது பீஜமா இன்னொரு சம்சாரத்துக்கு வருமானம். அப்படி வராத அளவுக்கு நீங்க பண்ணிடணும். மிச்சம் இல்லாம அதை பண்ணிடணும். பண்ணி என்ன பண்ண அத்வைத பாவம் சமுபேயு. அந்த அத்வைத பாவம் ஜீவம் பிரம்ம ஐக்கிய பாவம் அத்வைத பாவம். என்னை விட இரண்டாவது வஸ்து இல்லை என்ற அந்த நிதிகல்ப சமாதியில எப்படி அவர் உணர்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த பாவம் அத்வைத பாவம் அடைந்தார், நன்றாக அடைந்தார். யாரு இப்படி இப்படிப்பட்டவர் அதை இப்படிப்பட்டு யாரு ஆவரணத்தை நன்றாக ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு விசேஷ சக்தியாக இருக்கக்கூடிய சம்சாரம் திரும்பி வராத அளவுக்கு நாசமாகி போகிறது அப்படின்னு அவர் இந்த நிலையை அடைகிறார். அது ஈஷுனாக்க அடைந்து பீச்சில் இதெல்லாம் இந்த பிரயோகங்கள். இது அப்படி அந்த ஒரு நிலைமைக்கு அவர் வந்துடுறாரு. பரமாத்மா ஜீவாத்மா என்ற அந்த ஞான தீயானது, அந்த ஃபயர் ஆஃப் நாலேஜ் ஆனது அசேஷம் அவித்யா தர்மம். அந்த அசேஷமாக அந்த அவித்யை தகதி அத்வைத பாவம் சமுபேட்சி. அது மட்டும் இல்ல, பிரம்மபாவம் பலீகிருதம் வேற, ஜீவபாவம் போச்சு, பிரம்மபாவம் பிரபலீகரணமாக அடைந்து அத்திய இவனுக்கு சம்சரணத்திய இந்த தேகம் ஆத்மா என்றதால் ஏற்படக்கூடிய இந்த சம்சாரமானதுக்கு விதையானது காரணமானது புனகா கிம்சியாது திருப்பி வருமானம் எனக்கு வரவே வராது. அப்படிப்பட்ட நிலைக்கு போனவனுக்கு திருப்பவும் இந்த சம்சாரம் வருங்கிற பயம் தேவையில்லைப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லி இப்ப இந்த டாபிக்க சமரைஸ் பண்ண போறாரு. ஆவரணத்தை இதுவும் ஒரு விஷமபுத்தம். விஷமபுத்தம்னாக்க சரியா உங்களுக்கு பொயட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம படிக்க முடியாது. விஷயம் தான் இங்க கவனிக்கணும். ஆவரணத்தை நிவர்த்தி பவதி சம்யக் பதார்த்த தர்சனதः வித்யாஜ்ஞான விநாசः தத்விக்ஷேப ஜனிதம் துக்க நிவர்த்தி. ஒரு கல்லு 3 மாங்காய். இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு கல்லுல 3 மாங்காய் வச்சு போறாரு. இப்ப அது என்ன கல்லு? இந்த நாலேஜ் ஜீவ பிரம்ம ஐக்கியமானது 3 மாங்காய் வச்சு வருது. முதல்ல என்ன? இக்னரன்ஸ்.
இல்லையா, அதை முதல்ல கொல்ல போறது, ஆவரண சக்தியை கொல்ல போறது. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஆவரண சக்தியினால வந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கு பாருங்க, விக்ஷேபம், அதுதான காரணம். அதனால இப்ப என்னாச்சு, அது போக போகுது. இக்னரன்ஸ் பான் மிஸ்கன்செப்ஷன், இதுவும் நாசமாகணும் இந்த அறிவுனால. அது மட்டும் இல்ல, இந்த மிஸ்கன்செப்ஷனால வந்தக்கூடிய படப்படப்பு, பயம் எல்லாம் வந்தது பாருங்க இல்லையா, ஸ்னேக்னு பார்த்ததுனால. அதே மாதிரி இப்ப நமக்கு என்ன இந்த இக்னரன்ஸ்னால நான் தான் இந்த ஆத்மா, நான் தான் என்னுடைய மைண்டு, அகங்காரத்தை ஏமாத்துறேன். இது ஒழிச்சா இப்போ வேதாந்த ஞானத்தினால இப்ப என்னுடைய இக்னரன்ஸ் போச்சு, என்னுடைய விஷயம் இக்னரன்ஸ் பான் மிஸ்கன்செப்ஷன் போச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா மிஸ்கன்செப்ஷனால உண்டான சம்சார துக்கமும் போச்சு. அப்படின்னு இந்த மூணுத்தையும் ஒரே கல்ல 3 மாங்காய் பண்ண போற. ஆவரணஸ்ய நிவர்த்திஹி பவதிஹி சம்யக் பதார்த்த தரிசனதா. சம்யக் பதார்த்த தரிசனதா, சம்யக்னாக ஏதோ அகாடமிக்கா வந்த நாலேஜ் இல்ல, அந்த அசிமுலேட்டட் நாலேஜ். நானே பிரம்மம்னு எப்படி நிதிக்கல்ப சமாதியில ஒருத்தனுக்கு வருதோ அந்த நாலேஜ் வந்துட்டே ஆகணும். அதுதான் நிஜமான ஒரு நாலேஜ். அது ஏன்னா எல்லாருமே பதார்த்த விஷயத்தை எல்லாருமே உபநிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆச்சாரியர் சொல்றாரு பிரம்மமே நான் அப்படின்னு யார் பாக்குறோம்னா அதுதான் ஸ்ருதியினுடைய தாத்பரியம். ராமானுஜர் எல்லாமே பிரம்மத்தினுடைய அம்சம் தான் நம்மலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் நம்ம வேற, ஜீவன் வேற, பிரம்மம் வேறன்னு ஒரே வேதாந்தத்தை இப்படி 3 பேரும் பண்ணி அவாவ ஆச்சாரியரை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஆச்சாரியால் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது நான் சொன்னதுக்காக பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படி சொன்னீங்கன்னாக்கா ஆச்சாரிய பக்தினால ஒண்ணு வந்துருக்குன்னா ஆச்சாரிய பக்தி போச்சுன்னா அந்த நாலேஜும் போயிடும். அப்புறம் நீங்க சம்சாரத்துல மாட்டீங்க. இதுதான் ஸ்ருதியினுடைய தாத்பரியம், நிஜபோதம். இதுதான் நிஜபோதம். அதனாலதான் அவர் வந்து அதோட சமயக் விவேகா ஸ்புடபோத ஜெனியா, ஸ்புடமா இதுதான் உபனிஷத்தினுடைய தீர்மானமான ஒரு அர்த்தம். ஜீவபுரம் ஐக்கியம் தான் தீர்மானமான ஒரு வேதத்தினுடைய தத்துவ சமன்மையாக. அதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ஸ்தாபிச்சார். எல்லா வேதங்களும் எங்க சொல்றதுன்னு இந்த ஜீவபுரம் ஐக்கியத்துலதான் தாற்பயம் அப்படின்னு. இதுதான் சமயக் பதார்த்த தரிசனம். இதுதான் நிஜமான அந்த உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை, ஆத்ம சாட்சா்காரத்தை அடையக்கூடியதான வழி. அந்த ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்ச பிறகு ஆவரணஸ்ய நிவர்த்தி பவதி. அதுக்கப்புறம் இந்த ஆவரண சக்தியானது இக்னரன்ஸ் போயிடுறது. ஏன்னா எது தெரியாததுனாலதான் நம்ம கஷ்டப்பட்டான். அந்த ரஜ்ஜுன்றது தெரியாததுனாலதான் அவன் சப்பன் பயந்துருக்கான். இப்ப அந்த ரஜ்ஜுவை பார்த்ததுனால இது என்ன ஆச்சுன்னா ஆவரண சக்தி நிவர்த்தி பவதி. அதனால என்ன ஆச்சுன்னா இந்த ஆவரண சக்தியை கண்டுபிடிச்சதுனால அது பாம்புக்கு காரணமா இருந்தது என்ன, இந்த இக்னரன்ஸ் தான் காரணம். இந்த இக்னரன்ஸ்க்காக போன உடனே என்னாச்சு, அந்த பாம்பும் போச்சு. வித்யா ஞான விநாசா, இந்த பொய்யான உணர்வானது அது 2வது. முதல்ல இக்னரன்ஸ் போச்சு, அதுக்கப்புறம் இக்னரன்ஸ் மிஸ்கன்செப்ஷனும் போச்சு, மிஸ்கன்செப்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சத்விக்ஷேப ஜனித, அந்த மிஸ்கன்செப்ஷனால உண்டான துக்க நிவர்த்தி, அதனால ஏற்பட்ட துக்கத்திலிருந்து விடுதலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கல்ல 3 மாங்காய். இந்த பதார்த்த ஞானம் தரிசனம் வந்துச்சுன்னா சமயம் நன்னா இந்த ஆத்ம சாட்சா்காரம் ஒருத்தனுக்கு வந்துருச்சேனா ஆவரணஸ்ய நிவர்த்தி பவதி. நம்பர் 1 வித்யா ஞான விநாசா பவதி. வித்யா ஞான விநாசா விக்ஷேப சக்தி அப்படி நாசா பவதி. ததனந்தரம் தத் விக்ஷேப ஜனித துக்க நிவர்த்தி. அந்த துக்கத்து அதுல இருந்து வந்த இந்த துக்கமும் விடுதலை ஆகிறது அப்படின்னு சொல்ல. ignorance born misconception, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, ஆவரண விக்ஷேப சக்தியினால உண்டான துக்கம் எல்லாம் ததோன்யதாசம் அப்படின்னு சொல்றது உபனிஷத். இந்த துக்கமும் அவனுக்கு போயிடுது, மிஸ்கன்செப்ஷனால போனது. இப்படி 3 போயிடுதுப்பா அப்படின்னு சொல்லி சம்மரைஸ் பண்ணார். ஏதத்ருதயம் திருஷ்டம், இதுவும் விஷமத்திலே அடுத்தது எழுதிட்டார். ஏன்னா தத்துவத்தை சொல்லும் போது சுலோகமா போல. ஏதத்ருதயம் திருஷ்டம் சம்யக் ரஜ்ஜுஸ்வரூப விஞ்ஞானாத். இப்பதான் அந்த விஷயத்தை சொல்றாரு. இந்த எக்ஸாம்பிள் ரஜ்ஜுஸ்வரூப விஞ்ஞானாத் தஸ்மாத் வஸ்து பதத்வம் ஞாபக்யம் பந்தமுக்தயே விதுஷா அப்படின்னா ஏதத்தே திருதயம். இந்த ஏக ஞானத்தினால இந்த ஜீவமும் பிரம்மமும் ஒன்றுன்ற ஏக விஞ்ஞானேன தத்துவம் விஞ்ஞானம் பவதின்னு சொல்லக்கூடிய அந்த உபனிஷத் மாதிரி ஆவரண சக்தி என்ன, விக்ஷேப சக்தி என்ன, இந்த சம்சார துக்கம் என்ன, இந்த 3 ஏத திருதயம், இது 3 எப்படி போச்சு? திருஷ்டம் சமயக், நம்ம இந்த நம்மளால பார்க்கப்பட்ட
இப்படிப்பட்ட இந்த ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, துக்கம் எல்லாம் நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். இந்த மூணுத்தையும் பாக்குறவன நான் புரிஞ்சுட்டேன்னா இந்த மூணு போச்சு. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரஜ்ஜு ஸ்வரூப விஞ்ஞானம். ரஜ்ஜுனுடைய ஸ்வரூபம் விஞ்ஞானம் ஆன உடனே என்னாச்சு, அந்த ரஜ்ஜுன்னு தெரிஞ்சது முதல்ல என்ன வந்தது, ரோப் இக்னரன்ஸ் இருந்தது. ஏன் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு இருட்டு இருந்தது, தெற்கு டானு இதுல போய் பார்த்தாங்க. அதனால இவனுக்கு என்ன ஆச்சுன்னா ரோப்புன்னு தெரியல. இவனுக்கு ரோப்புன்னு தெரியல உடனே என்னாச்சு, ஆஹா இது ஏமாந்தவன் மாட்டின்டான். அது என்ன பண்ணுது, அது அப்படியே ஸ்னேக்கா பரிமளிச்சது. ஸ்னேக்கா ஆன உடனே இவனுக்கு என்னாச்சு, இது வந்து ஒரு பால்ஸ்ன்றது இவனுக்கு தெரியாததுனால இவன் என்ன பண்ணா அதை பார்த்து பயந்தான். அதனால இவனுக்கு என்ன ஆச்சு, பேனிக் வந்துச்சு, ஸ்வெட் வந்தது, படபடப்பு வந்தது, பயம் வந்தது, எல்லாம் வந்தது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ரஜ்ஜுன்றத எடுத்துட்டு வந்து ஒரு சாட்சை போட்டு ஒரு குருவானவர் நமக்கு காமிக்கிறார். ஜீவ பிரம்ம ஐக்கியம் ரொம்ப விசேஷம். என்ன இதுதான் சுத்தியினுடைய சாப்பிட்டு இதை தெரிஞ்சுட்டானா சம்சார தூக்கம் இல்லைன்னு சொல்ற மாதிரி அங்க என்ன பண்ணா இருட்டுல நீ பார்த்ததுனால உனக்கு அப்படி பயக்கம் ஓடி வந்துப்பா, நான் பார்த்து சாப்பிட்டு எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் அது ரஜ்ஜு தான். உடனே அந்த ரஜ்ஜுவை பார்த்த உடனே இப்ப என்ன ஆச்சு, அதுல இருக்க ஸ்னேக் போச்சு, அந்த ஸ்னேக்னால அந்த படபடப்பும் போச்சு எனக்கு. இப்படி ஒரே விஷயத்தினால மூணு போது எங்கேயாவது உலகத்துல இருக்கானே இருக்கு. ரஜு சர்ப்பம் கிருஷ்ணாந்தத்துல இருக்கு. அப்படி தஸ்மாத் வஸ்து சதத்வம் ஞாத்தவ்யம். இப்படியாக ரஜு ஸ்வரூப விஞ்ஞானத்தினால கொள்கையினுடைய ஸ்வரூபத்தினுடைய உதாரணத்தினால அந்த உதாரணத்தினால சமயக் ஏக கிருதயம், இந்த மூணு ஆவரணம், விக்ஷேபம், சம்சார துக்கம், இந்த மூணு எப்படி பார்க்கப்பட்டதோ, முந்தின ஸ்லோகத்துல எப்படி பார்க்கப்பட்டதோ அப்படி இந்த எக்ஸாம்பிள் மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம். தஸ்மாத் ஆகையினால விதுஷா, விதுஷான யாரு, வித்வான், புத்திசாலியாக இருக்கிறவன், அவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரி. ஊஹா போக விசக்ஷணா விதுஷா பண்டிதா. இவன் தான் முதலே பையன் சிஷ்யம் வரும்போது இவர் பண்டிதா சொல்ல. அப்படின்னா என்ன, இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வேதாந்தமே குறிக்கும். இப்படிப்பட்ட இந்த விதுஷா, இந்த வித்வானால என்ன ஆச்சுன்னா பந்தமுக்தையே, இந்த சம்சார தலையிலிருந்து விடுபடுவதற்கு எது காரணமானது, இந்த வஸ்து தத்துவம் தான் காரணமானது. ஜீவ பிரம்ம ஐக்கியம் எனக்கூடிய உண்மையான சத்தா சதேவ சௌமிய நமக்கு ஆதி ஏகமேவா திதீயம் பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தம் பிரம்மா. இப்படி அநேக உபனிஷத்துக்கள் எல்லாம் எடுத்து நிரஞ்சனம், நிரவத்தியம் அப்படின்னு, நிர்விசேஷம், நிர்விகாரம் அப்படின்னு நிறைய உபனிஷத்து அங்கங்க அக்ஷரம் அப்படின்னு சொல்லி வேதிகரியே பராச்ச அபராச்ச. அதுல பரா திருவேதம், எதிர்வேதம், சாமவேதம் இதெல்லாம் எல்லாம் அபராவித்யா. பராவித்யா அக்ஷரமான அந்த பிரம்மன் தான் சொன்ன அந்த அக்ஷர வித்தியினால, அந்த வஸ்து சத்தம் அந்த அக்ஷர வித்தியினால உண்மை நிலையானது ஞாசத்தியம் அப்படின்னு போட்டாரு. இந்த இடத்துல ஆச்சாரியா சத்திய பிரத்தியம் போட்டார். சத்திய பிரத்தியம் போட்டாச்சுன்னா என்ன, சுவாத்தியாயோ சத்திய சத்தியா அப்படின்னு நமக்கு ஒரு சுத்தி இருக்கு. பிராமணனா பிறந்தாலே நீங்க வேத அத்தியனம் பண்ணித்தான் ஆகணும். இப்ப நம்ம யாராவது வந்து கேட்பாங்க, நான் வேத அத்தியனம் பண்ணலையே பரவாயில்ல, என்ன பதில் சொல்றது, இது பண்ணித்தான் ஆகணும்னு போட்டுச்சுன்னா என்ன வேற வழியே கிடையாது. என்னால எந்த பதில் பொய் தான் சொல்ல முடியும். அது சத்திய பிரத்தியம் போட்டாச்சுன்னாங்க உங்களுக்கு சாய்ச்சே கிடையாது, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ட்டாரு. சுவாத்தியாயோ அத்திய சத்தியான்னு என்ன, அவாவா அவாவாளுக்கு பிறந்த அந்த வேதத்தாக்கி அத்தியனம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு இருக்கான். அதே மாதிரியே ஸ்ருதியில என்ன பண்ணாரு, மைத்திரேயி சொல்லும் போது யாஜ்ஞவல்கியரும் ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா, சிரவணம் மனனம் நிதித்தியாசம் இதெல்லாம் சாய்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு எதிரியே கேட்காதீங்க, பண்ணணுமா பண்ணித்தான் ஆகணும்னு. எங்கெல்லாம் தவிய பிரத்தியம் போடுறோமோ அது அவசியம் அனுஷ்டானம் பண்ணிதான் ஆகணும், அதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சதத்துவம் ஞாபகம்னு சொன்னதுனால நமக்கு எல்லாமே கொடுத்தாரு. இது ஒண்ணுதான் நீங்க அறிய வேண்டியதோ, பாக்கியெல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கிறேன், இதை தெரிஞ்சுக்கிறேன்னு போகாதீங்க. இது ஒண்ணுதான் ஞாபகமான விஷயம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுன்னா தெரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா பண்ணிக்கீங்க, என்ஜாய் பண்ணிக்கணும். ஆனா இதுக்கு முதல்ல உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. இந்த வேதாந்தத்துக்கு நான் வராம இருந்தேன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஞாபகம்னு சொல்லியிருக்கு, இது இல்லாமே போயிருந்தாலும் இந்த ஜென்மாவே போச்சு உங்களுக்கு. ஆகையினா ஆச்சாரியா ரொம்ப கேர்ஃபுல்லா தஸ்மாத் வஸ்து சதத்வம் ஞாபகம். எதுக்கு வந்த முக்தி யாருக்கு வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு. இல்ல சார் நான் செல்தாக ஏதோ இந்த உலகத்துக்கு வந்தா அப்படியே இருந்துட்டு போறேன்னாக்கா அவனுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் சொல்லல. அது வந்து அகாடமிக்கா இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் சொல்ற மாதிரி அப்படி இல்லை. யார் இந்த சீரியஸ் ஸ்டூடெண்டா இருக்கானோ, யார் இந்த ஆச்சாரியனுக்கு உபதேசம் பண்ண அது மாதிரியே நான் இருக்கணும்னு நினைக்கிறானோ
யார் உண்மையிலேயே இந்த சம்சாரன்ற பந்தமா இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் யாருக்கு இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போய் திருப்பி போக கூடாதுன்ற எண்ணம் இருக்கோ அவனுக்கு வந்த முட்டையே அந்த சம்சாரத்திலிருந்து விடுவோம்னு நினைக்க அந்த முமுட்சுவுக்கு வஸ்து தத்துவம் ஞாபகம் இந்த விஷயமானது நிச்சயமா அறிந்து கொண்டு தான் ஆகணும் அப்படின்றார். அயோக்தி யோகா சிவ சமன்வயா மாத்ராதிரூபேன விஜృంభதே தீஹி தத்தாச்சமே தத்கிருதயம் யதோ மிஷா திருஷ்டம் பிரம ஸ்வப்ன மனோரதேஷு அப்படின்னாரு. ஐயோ, இரும்புடைய சேர்க்கையினால நெருப்புக்கு எரிக்கிற தன்மை உண்டு. அதே மாதிரி ஆத்மாவுடைய சேர்க்கை அந்த பிரதிபிம்பம் வந்ததுனால இந்த புத்திக்கு நான் நான் என்ற தோட்டம் வந்தது. ஆனா இது சுபாவமா வருமா? வரவே வராது. இந்த ஜீல இருக்கக்கூடிய எப்படி அந்த அக்னி அயத்தும் அக்னியும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அந்த அக்னியினுடைய காரியத்தை கொஞ்ச நேரத்துக்கு பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? திருப்பி அந்த அயன் ஆயிடும். அதனுடைய சுபாவமா வராது. ஆனா அந்த சுபாவத்தை போய் நானும் நினைச்சிருக்கேன்னாக்கா நான் அது இல்ல. அந்த அயனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நெருப்பா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா எப்பொழுதும் சுடும் தன்மை வரும். அப்பதான் அதே மாதிரி இந்த ஆத்மாவை அறிக்கின்றாதான் இவன் ஆத்மாவா பரிமளிப்பானே தவிர இந்த புத்தியோட சேர்ந்து இந்த அலங்காரத்தோட சேர்ந்தாங்க இந்த நிச்சயமான பொய்யான பிரபஞ்சத்துல இவன் ஈடுபடுத்துவான். பொய்யான பிரபஞ்சத்துல ஈடுபட்டானா சம்சார துக்கத்துல போய் மாட்டிடுவான். அந்த சம்சார துக்கத்துல இருந்து மாட்டிக்கிறதுல இருந்து இவனை தப்பிக்கணும்னா இவன் யாருன்ற உண்மையான அறிவு இவனுக்கு வந்துதான். நிஜபோதம் இவன் ஞாபகம். அந்த சதத்துவம் ஞாபகம் முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லி அவரை இன்னும் கொஞ்சம் சொப்பனம், இந்த மனோரதம், கனவு, மனோராஜ்யம் இதெல்லாம் உங்களால எப்போ காணப்படுகிறதோ அப்பவே நீங்க நினைக்கிற நீ இல்ல அப்படின்றது தெரியலையா? அப்படின்னா நீங்க யாருன்னு கேட்டா நான் தான் சூர சூக்ம காரண சரீரா வெதிரித்தா பஞ்சகோஷ அஜிதா அவஸ்தாத்திரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்ற ஒரு நிலையை நிச்சயமாக அவசியம் ஞாபகம் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. இதை அடுத்தவா இன்னைக்காக இதை நினைச்சுக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.